நான் இனிக்கும் நற்தமிழே, நான் வணங்கும் செந்தமிழே, என் மூச்சிருக்கும் வரை என் முதல் வணக்கம் உனக்குத்தான். முத்தமிழே முதல் வணக்கம். இக்காணொளி கவியரங்கின் தலைவரும் தருமபுரி கவிஞர் மன்ற தலைவருமாகிய முத்தமிழ் பாவலர் ஐயா கோ மலர்வண்ணன் அவர்களுக்கு அன்பான என் வணக்கம். இக்காணொளி நிகழ்ச்சியிலே கவி பாட வந்திருக்கும் அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் அடுத்த வணக்கம். அதோடு இக்கவிஞர் மன்ற பொறுப்பாளர்களுக்கும் இக்காணொளி கவியரங்கினை காணுகின்ற அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நெஞ்சார்ந்த என் வணக்கம். தருமபுரி கவிஞர் மன்றம் 27/12/2020 அன்று நடத்துகின்ற இக்காணொளி கவியரங்கிலே கவிபாட தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியிலிருந்து தமிழ் மகன் பா இளங்கோ ஆசிரியர் வந்துள்ளேன். இதோ கவிதைக்குள். ஒப்பிலா ஓமை கவிஞன் சுரதா, கம்பனும் செல்லியும் கவி காளிதாசனும் உதாரணம் காட்டவே ஓமைகள் சொன்னதுண்டு. கவிதையின் கடைசி வரி வரையிலும் ஓமையிலேயே கவி பாடுபவன் சுரதா. சுரதா என்றால் அது ஓமை, ஓமை என்றால் அது சுரதா. கவிகளுக்கு கவிஞனாக, கவிக்கால மேகமாக, கவிஞர்களின் நேசனாக கரைகண்ட கவிஞனே, பாரதியார் பாரதிதாசன் வழி வந்த தமிழனே, பகுத்தறிவு பகனவனின் பாதையில் சென்றவனே, கருஞ்சட்டை தொண்டனாக கவிதைகள் புனைந்தவனே, கடைசி வரியிலும் கண்ணிய கவி படைத்தவனே, சுயமரியாதை சுடரொளியே சுப்புருத்தினதாசனே, தமிழை வளர்த்திட வீட்டுக்கு வீடு கவியரங்கம், முத்தமிழ் வளர்த்திட முழுநிலா கவியரங்கம், பாட்டெழுதிட படகு கவியரங்கம், கவிதை புனைந்திட கப்பலில் கவியரங்கம், விந்தைகள் புரிந்திட விமானத்திலும் கவியரங்கம். இப்படி கவியரங்கத்திற்கே களங்கள் பல கண்டவன் நீ. ஆயிரம் கவியரங்க தலைமை கண்டாய். உவமை கவிஞரென உலகந்தனை மொழியக் கண்டாய். பல தமிழ் நூல்கள் பாங்குடனே படைத்திட்டாய். உலகத் தமிழர் கவிஞர் பேரவையை உருவாக்கி தந்திட்டாய். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமடா, அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு, கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே என்ப காவியமே வண்ண ஓவியமே, வசந்த காலம் வருமோ நிலை மாறுமோ, விண்ணுக்கு மேலாடை பருவமழை மேகம். இப்படியான திரைப்பட பாடல்கள் பசுமரத்தாணி போல் பதிந்திருக்கிறதென்றோ. இதில் எந்த வரிகளைத்தான் நாங்கள் மறப்போம்? இந்த இனிய பாடல்களின் வரிகளை கேட்டால் அவன் உரைக்காத ஓமை இல்லை, அவனுக்குத்தான் ஓமை இல்லை என்று சொன்னான் வாலி. அந்த வரிகளே நினைவுக்கு வருகிறது. தெரியாத ஒன்றை தெரிந்த ஒன்றை சொல்லி விளக்குவாய், தெரிந்த ஒன்றை தெரியாத ஒன்றை சொல்லி விளக்குவாய், தெள்ளு தமிழடையில் தெளிவாக எடுத்துரைப்பாய், தேனுண்ட வண்டாக தெளிந்திடுவோம் மகிழ்வாக. கலைமாமணி விருது, கவியரசர் விருது, ராசராசன் விருது, பாவேந்தர் பாரதிதாசன் விருது, கேரள மகாகவி குமரன் ஆசான் விருது, ஏற்றம் மிகுந்த இவ்விருதுகளெல்லாம் உனக்கு வழங்கப்பட்டதால் தான் பெருமை பெற்றது. தனித்தன்மையான ஓமைகளாலே தரணி வென்றவனே, தாயினும் மேலாக தமிழ் மொழியை நேசித்தவனே, கவிதைகள் உள்ளவரை கவியே நின் புகழிருக்கும், ஓமைகள் உள்ளவரை உன் பெயரே நிலைத்திருக்கும், உலகம் உள்ளவரை உன் நினைவை போற்றிடுவோம், சுரதா சுரதாவென நின் புகழை பாடிடுவோம், படைப்போம் கவிதைகள் பைந்தமிழ் மொழியில், சுவைப்போம் கவிதைகள் சுரதாவின் வழியில், வாழ்க வளர்க சுரதாவின் புகழ், வையம் உள்ளவரை வாழிய வாழியவே. நன்றி, வணக்கம்.